கண்ணுங்களா, வெளியில இருக்கிறவங்க நம்மள காயப்படுத்தினா கூட அது கொஞ்ச நாள்ல மறந்துரும்பா. ஆனா நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க காயப்படுத்தினா அந்த வலி உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள்ப்பா, ஒரு தங்கமும் ஒரு இரும்பும் ஒரு பட்டறையில பக்கத்துல பக்கத்துல இருந்தது. அங்க ஒரு கொல்லன் தங்கத்தையும் அடிச்சு வடிவம் கொடுத்துட்டு இருந்தான், இரும்பையும் அடிச்சு வடிவம் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தங்கத்துக்கு புரியல. தங்கத்தை அடிக்கும்போது சத்தமே வரல, ஆனா இரும்பு அடிக்கும்போது மட்டும் டங் டங்னு ஊரே கேட்குற மாதிரி சத்தம் வந்துச்சு. அதை பார்த்த தங்கம் இரும்பு கிட்ட போயிட்டு கேட்டுச்சு, நண்பா, உன்னையும் இரும்பு சுத்தியால தான் அடிக்கிறாங்க, என்னையும் அதே சுத்தியால தான் அடிக்கிறாங்க. நான் அமைதியா இருக்கேன், ஆனா நீ மட்டும் ஏன் ஊரையே கூட்டுற மாதிரி இவ்வளோ சத்தமா கத்துற? அதுக்கு அந்த இரும்பு சொன்ன பதில் தான் வாழ்க்கையோட யதார்த்தம்பா. நண்பா, உன்னை அடிக்கிறவன் உனக்கு சம்பந்தமே இல்லாதவன், ஆனா என்ன அடிக்கிறதும் என் இனமே, என் ரத்தமே. வெளியில யாராவது அடிச்சா கூட அவ்வளவா வலிக்காது. ஆனா நம்ம சொந்தம்னு நினைச்சவங்க காயப்படுத்தும் போது வரும் வலி உயிரையே ஊழிக்கிடும்னு சொன்னுச்சு. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான்ப்பா. வெளியில இருக்கிறவங்க நம்ம காயப்படுத்தினா கூட ஒரு நாள் மறந்துடலாம். ஆனா நம்ம கூட சிரிச்சவங்க, நம்ம கூட சாப்பிட்டவங்க, நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைச்சவங்க, அவங்களே நம்மள காயப்படுத்தும் போது அந்த வலியை தாங்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனால கண்ணுங்களா, உங்களை நம்புற யார் மனசையும் யாரும் உடைக்காதீங்க. ஏன்னா உடைஞ்ச கண்ணாடி ஒட்டலாம், ஆனா உடைஞ்ச மனசு ஒட்ட வைக்க முடியாதுப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.